மக்களே பாருங்கள், சூப்பரான சுவையான பிரண்டை சட்னி வைக்க போகிறோம். பாருங்கள், பிரண்டை க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். பாருங்கள், வெள்ளைப்பூடு ஒரு 10, சின்ன வெங்காயம் ஒரு 10, இது வரமிளகா ஒரு 5. நம்ம தேவையான காரத்துக்கு தகுந்த மிளகா வச்சுக்கலாம். இது புளி பாருங்கள் ஊற வச்சுருக்கேன், அப்போ தான் மிக்சியில் அரைக்க முடியும். இது உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். வாங்க ரெடி பண்ணுறா பார்க்கலாம். பாருங்கள், அடுப்பு ஆன் பண்ணிடலாம். சட்டி சூடாகட்டும். சட்டி சூடாகிடுச்சு. எண்ணெய் சேர்த்துடலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு பிரண்டையை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடலாம். பிரண்டையை சேர்த்துடலாம். நல்லா கலர் மாறினதுக்கு வதக்கணும். நல்லா கிண்டி விடலாம். நல்லா பொறுமையாக வதக்கணும். அப்போ தான் பாருங்கள் நாக்க வைக்காது, இல்லைன்னா நம்மன்னு இருக்கோம். நல்லா வதங்கட்டும். பாருங்கள், சூப்பராக பிரண்டை பாருங்கள் கலர் மாதிரி நல்லா வதங்கிருச்சு. இப்போ பிரண்டை அப்படியே எடுத்துடலாம். பாருங்கள், எடுத்துடலாம். அவ்வளோ பாருங்கள், சுத்தமாக எடுத்துட்டு இப்போ வெங்காயமும் பூண்டும் சேர்த்துடலாம். நல்லா செவக்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5 வரமிளகா சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், முன்னாடியே போட்டால் மிளகா கருகிரும், அதுதான் கொஞ்சம் லேட்டாக போடணும். வெங்காயம் வெள்ளைப்பூடு சேர்ந்ததுக்கப்புறம் நல்லா வதங்கட்டும். இப்போ உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். நல்லா வதங்கிருச்சு. இப்போ வதக்கி வச்சா பிரண்டையே மறுபடியும் ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டிடலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. எல்லாமே சேர்த்து ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிடலாம். எடுத்துடலாம். பாருங்கள், ஆற வச்சு மிக்சி சாக்கு மாற்றியாச்சு. நீ புளி மட்டும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைக்க போகிறேன். பாருங்கள், பிரண்டை சட்னி அரைச்சாச்சு. நீ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தாளிக்கலாம். பாருங்கள், சட்னி தாளிக்கிறதுக்கு கரண்டி காய வச்சிடலாம். அடுப்பில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். நல்லெண்ணெய். எண்ணெய் சூடாகட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு பருப்பு சேர்க்குறேன். பாருங்கள், பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா வெடிக்குது. கருவேப்பிலை சேர்த்துடலாம். பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ சட்னி தாளித்ததை அதில் சேர்த்துடலாம். பாருங்கள், சூப்பரான சுவையான பிரண்டை சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.